ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயத்தை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். கெட்ட பழக்கத்துக்கும் நல்ல பழக்கத்துக்குமான வித்தியாசம் அப்படின்றது நம்மளில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க. இது நல்ல பழக்கம், இது கெட்ட பழக்கம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு தான் வச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள அடிமை ஆகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தவறு இல்லைன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க. அதே போல் அடிக்ஷன் ஆகிறதும், அதாவது ஆங்கிலத்தில் அடிக்ஷன் ஆகிறதும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதுவும் தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதுவும் ஒரு நல்ல செயல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ நான் இதுக்கு அடிமையாக இருக்கேன்ப்பா, அதாவது நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கேன், நான் தவறான செய்தி பரப்புறதுக்கு அடிமையாக இருக்கேன், மற்றவர்களை பற்றியும் அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை கூட நான் பரப்புறதுக்கு அதிக ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே எந்த இடத்துல சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மற்றவர்களை துன்புறுத்தும் வகையில் நம்ம செய்யக்கூடிய செயல் அனைத்துமே பார்த்திங்கன்னா தவறான விஷயத்தில் தான் போகும். அதாவது அடிமை அப்படின்றது நம்ம கேட்டோம்னா நமக்கு கோபம் வரும். அடிக்ஷன் அப்படின்றத கேட்ட உடனே ஐயோ இது நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்றது வருங்க. ஆனால் இது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்கிறதுனால மட்டும்தானே தவிர, நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் வேணும். அதாவது ஜிம்முக்கு போகிறேன், நான் ஜிம்முக்கு போகாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்றதும் ஒரு அடிக்ஷன் தான். ஸோ இது நல்ல அடிக்ஷன். ஸோ இந்த அடிக்ஷனால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பு அப்படின்றது கிடையாது. அதே போல் நமக்கும் எந்த பாதிப்பு அப்படின்றதும் கிடையாது. இப்போ நான் நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிடுவேன், இதுதான் என்னுடைய அடிக்ஷன். நான் மற்றவர்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் நம்மளோட சேனலோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது கொடுக்கணும், தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய ஸோ ஒரு அடிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாமே. இது ஒரு நல்ல விதமான அடிக்ஷன். இதனால் மற்றவர்களுக்கு பாதிப்பு அப்படின்றது கிடையாது. அப்போ நம்ம எல்லாமே அடிக்ஷன் அப்படின்றத தவறான வார்த்தைகளாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அடிக்ஷன் அப்படின்றது தவறான வார்த்தைகள் கிடையாது. நம்ம எந்த செயலுக்கு அடிக்ஷனாக இருக்கிறோம் அப்படின்றது தான் தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம ஒரு தவறான செயல்கள் செய்கிறோம், மற்றவர்களை துன்புறுத்துகிறமான செயல்களை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த அடிக்ஷனை தான் சொல்லுவாங்க. இது தவறான அடிக்ஷன்ப்பா, என்னப்பா இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே ஒரு நல்ல பழக்கத்துக்கு இருக்கிறோம் பார்த்திங்களா, அதையும் அடிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே சரி, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிக்ஷனாக மாறுங்க. அதாவது இந்த பழக்க வழக்கங்களை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அங்கமாக எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அடிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. அது ஒரு நல்ல விதமான வார்த்தை தான். அதை நம்ம எந்த செயலுக்காக பயன்படுத்துகிறோம், எந்த செயலுக்காக நம்மளை கை காட்டி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அது எல்லாமே மாறும். ஸோ அடிக்ஷன் கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது போன்ற இன்னும் நிறையா ஷார்ட் வீடியோ அப்படின்றது வரும். ஒரு சில இடங்களில் பெரிய வீடியோ அப்படின்றது வரும். மறக்காமல் நம்ம சேனல் எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.